ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வெண்டைக்காய் உரப்பு இல்லாமல் எப்படி பெரட்டுறதுன்னு பார்ப்போம். வெண்டைக்காய் சுத்தமாக கழிச்சுவோம். தண்ணியை பிடிச்சிங்க வெண்டைக்காயில். இப்போ இந்த வெண்டைக்காய் அலசிட்டால அதில் கொஞ்சம் உப்பு போட்டுங்க, ஊற வச்சுருங்க. இந்த கெட்டது கிருமி ஏதாச்சும் இருந்தால் வெளியாயிட்டாங்க. போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று எடுப்போம். நல்லா ஊறட்டும். ஏன்னா அந்த கிருமி ஏதாச்சும் கச்சராங்க எல்லாம் இருந்தால் வெளியாயிடும், பூச்சிங்கெல்லாம். நெக்ஸ்ட்டு இப்படி கொஞ்சம் பூண்டு ஒரு பல், வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒன்று எல்லாம் வச்சு இடிச்சுக்குங்க. கல்லில் வச்சு இடிச்சுக்குங்க. இப்போ இடிச்சாச்சு. இதை அள்ளி நம்மள வச்சுங்க. இப்போ இந்த வெண்டைக்காவை எப்படி வெட்டுறதுன்னு காமிக்கிறேன். அதான் வெட்டி தூக்கி போட்டுருங்க. இதே வெட்டுங்க. வெட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றணும். ரொம்ப வேணாம், எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிங்க. ஒரு சம்சா, சின்ன சம்சா கடுகு. அப்புறம் இந்த பிடிச்சி வச்சுருந்த நெத்திலி பொடி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டுருங்க. நல்லா கொஞ்சம் இதாக வாசம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் கொட்டுங்க. கிண்டிச்சுங்க. இதெல்லாம் கிண்டிக்கணும். இந்த தோட்டத்துக்கு விசில் இருக்கு பாருங்க, அதெல்லாம் போகணும். கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டுங்க. அப்புறம் எப்படி அந்த இதெல்லாம் போகணும்னா இப்படி விசில் இருக்கு பாருங்க. பாருங்க அந்த விசில் இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி நேரம் அதெல்லாம் போகணும். இதை வச்சு போட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுங்க. இதோண்டு சீசனிங் போடுங்க. கிண்டிடுங்க. இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க பிச்சு போயிடுச்சா? பாருங்க போயிடுச்சு. போனோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. நல்லா வேகணும்ல, கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கிண்டிடுங்க. ஓகே, அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அப்படியே மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் தம்பி இறக்கிடுங்க. பாருங்க வெந்துருச்சு நல்லா. கொஞ்ச நேரம் இப்படியே தண்ணி மாதிரி இதெல்லாம் போட்டோம். இப்படியே இது பண்ணுங்க.
பாருங்க வந்துட்டு வந்து இப்போ நான் இறக்க போகிறேன். இப்போ இறக்கிடுவேன். செம்மையாக இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. பாருங்க இது வெறும் சோத்துல கூட நீங்க வச்சு அப்படியே சாப்பிடலாம். இவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க, ருசியா இருக்கும். இன்னைக்கு இதான் இவ்வளவுதான் இந்த வீடியோ. அடுத்த வாரம் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.